Hey guys, welcome back to my YouTube channel. This is TonyAchuJr. இது ஷேடிங் அண்ட் ஸ்ட்ரோக்ஸோட தேர்ட் வீடியோ. நம்ம கிளாஸ் 2 வீடியோஸாக ஒரு கியூப், ஸ்பியர், அப்புறம் சிலிண்டர் எப்படி வரையுதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கற்பனை பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி லைட் அண்ட் ஷேடிங் கொடுக்குறதுன்னு பார்க்க போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு ஆப்பிள் வரைஞ்சிட்டு அதுக்கு எப்படி லைட் எஃபெக்ட் கொடுக்கலான்னு பார்ப்போம். லைட் எஃபெக்ட், ஷேடிங் எல்லாம். இதுக்கு நான் இப்போ எப்பவுமே யூஸ் பண்ணுற பென்சில், இப்போ 4B பென்சில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ வரைகிறதுக்கு ஆப்பிள் ரவுண்டாக இருக்கும். அப்போது மெதுவாக ரவுண்ட்ஸ் கொடுத்து பழகும். அப்படியே கை அப்படி ரவுண்ட் அப்படியே போயிட்டே இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு லேயர் வரையும் போது ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும். அந்த ஒவ்வொரு ரவுண்ட் அப்படியே மெதுவாக கனெக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, யாரும் இன்னும் சொல்ல மாட்டாங்க. இந்த வரைஞ்ச பிறகு ஆப்பிளுக்கு மேலே கொஞ்சம் இதாக இருக்கும், பெருசாக இருந்து கீழே பாட்டமில் சின்னதாக இருக்கும் இல்லையா, அதேமாதிரி அந்த இடத்த மெதுவாக டார்க் பண்ணி பண்ணுவாங்க. பர்ஃபெக்ட் ஷேப்பாக வந்தாகணும்னு இல்லை, நீங்கள் அது கொடுக்குறது உங்களுக்கு ஜாயிண்ட் ஆனால் போதும். இந்த இடத்துல லேசாக ஒரு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துருங்க. டபிள்யூ வந்து லேசாக போட்ட மாதிரி. அதுக்கப்புறம் இதை அப்படியே ஜாயின் பண்ணிட்டுருங்க. இந்த இடத்துல எப்படின்னா இப்படி போட்டு அங்கே இந்த சைட்லேருந்து இப்படி ஆரம்பிக்கிறோம். அப்போ இங்கேருந்து இந்த காம்பு இப்படி போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த காம்பு லேஸாக போட்டு லேஸ் அப்படி இப்போ நீங்கள் ஒரு ஆப்பிளோட அவுட்லைன் கொண்டு வந்துட்டீங்க. மற்ற இந்த எக்ஸஸ் லைன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எரேஸ் பண்ணிடுங்க. ரொம்ப ஓரத்தில் உங்களுக்கு அழிக்க ஏதாச்சும் ஒரு இடைஞ்சலாக இருக்க, பயமாக இருக்க, அந்த ட்ராயிங் அழிஞ்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா சொன்ன மாதிரி எரேசர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருந்து அந்த இடத்தை எரேசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸில் அழிச்சிடலாம். உங்களுக்கு இந்த அவுட்லைன் அழியறதுக்கு பயப்பட வேண்டாம். ஓகே, இப்போ நம்ம அந்த டெம்பரரி லைன்ஸில் அழிச்சாச்சு. இந்த ஆப்பிளுக்கு ஒரு சர்ஃபேஸ் கொடுப்போம். இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா இப்போது ஒருவேளை நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குது, சர்ஃபேஸ் போடும்போது இங்கே வரைஞ்சி இப்படி போடும்போது இந்த இடம் தெரியாது உங்களுக்கு, அது கன்ஃபியூஷன், சர்ஃபேஸோட லென்த் மாறும். அப்போ பரவாயில்ல, லைன்ஸை வந்து நீங்கள் அதில் இன்டர்செக்ட் பண்ணி இப்படியே போட்டுக்கலாம் நீங்கள் கண்டினியூஸாக. அப்போ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே இருக்கிறது அழைச்சாலும் ஒரு இது இல்லை. அதுக்கப்புறம் டார்க் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம இப்போ இம்பார்ட்டண்ட்டானது லைட். எங்கேருந்து லைட் வருது, அந்த லைட்லேருந்து எப்படி ஷேடிங் கொடுக்கலான்ட்டு தான். அதுக்கு எப்போவுமே நீங்கள் ஏதாச்சும் ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி வரையிட்டிங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டான லைட்டை இங்கே போட்டு விட்ருங்க. இப்போ இங்கே லைன் போட்டிருக்கீங்க, இந்த லைன் இங்கே இப்படி வரும். இதை நீங்கள் ஸ்கேலில் வச்சு கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸ்கேலில் வச்சு நீங்கள் அந்த லைட் வந்து எங்கே முடியுது அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்ட் இங்கே வருது. அப்போது மேலே நீங்கள் இந்த லைன் போட்டிங்க இல்லையா, இது வரைக்கும் வருது. அப்போ அந்த லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் இங்கே போட்டு விட்டுருங்க. இங்கேருந்து அப்படியே ஒரு ஓவல். ஓகேங்களா? இந்த லைட்டுக்கு இங்கே அடிக்குது. அப்போது நீங்கள் ஒரு இமேஜின் லைனாக ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்கே இந்த பாயிண்ட்டை மிக்ஸ் ஆகுது இல்லையா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு பாயிண்ட்டு. அப்போது அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்ருங்க. இது ஒரு டெம்பரரி லைன் தான். இந்த இடத்துல தான் நம்ம கோர் ஷேடிங் கொடுக்க போகிறோம், ரொம்ப டார்க்கான ஏரியாவாக. அதை போக பார்ப்பீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ஷேடிங்கில் ஃபஸ்ட்டு ஷேடோவுக்கு கொடுத்துடலாம். இப்போ 4B பென்சில் தான் நானும் யூஸ் பண்ணுறேன். ஒரு லைட் ஷேடிங்கை கொடுங்க, ரொம்ப டார்க்காக கொடுப்பேன்னா. டார்க் ஷேடிங், டார்க் பென்சில்ஸ் எல்லாம் இங்கே போக போக யூஸ் பண்ணுவீங்க. ஒரே மாதிரி ஸ்ட்ரோக்ஸாக கொடுத்துருங்க.
இனி அடுத்து அது பிளெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேப்பரை ஸ்கொயராக மடித்து அந்த கோன் ஷேப் மாதிரி இப்படி மடிச்சிக்கலாம். இல்லைன்னா இயர்பட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி சாதாரண பெயிண்ட் ப்ரஷ் ரொம்ப ஸ்மூத்தஸ்ட் ப்ரஷஸாக இருக்கும் இல்லையா, அந்த ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப டார்க்கான கலர் யூஸ் பண்ணிவிட்டு ஷேடிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிடணும். இந்த லைட் கலருக்கெலாம் கொடுத்தீங்கன்னா டிஃப்ரென்ஸே வராது. இப்போ நான் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி நான் அதை பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது ஆப்பிளுக்கானது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது 6B பென்சில் நான் எடுத்திருக்கேன். இந்த ஏரியா நம்ம லைன் போட்டிருந்தோம் இல்லையா, கோர் ஏரியான்ட்டு, இந்த இடத்த நம்ம இதை டார்க் பண்ணுவோம். பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது ஷேடிங்கில். இது ஃபுல்லாக கொடுக்க தேவையில்லை. இந்த சர்ஃபேஸ்லேருந்து கொஞ்சம் இந்த ஏரியா கவர் ஆனால் போதும் உங்களுக்கு. இந்த ஏரியா மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளோக்கா ஷேடோ இருக்காது. இதெல்லாம் நீங்கள் ஒரே மாதிரி ஸ்ட்ரோக்கில் கொடுத்தீங்கன்னா இதுக்கு இடத்துல மட்டும் கொஞ்சம் திக்னஸில் போட்டுருங்க. அடுத்தது இந்த இடமும் நீங்கள் ஷேடிங் கொடுத்தாகணும். இதே மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் லேஸாக கர்விங்கில் போட்டுருங்க. இப்போவும் 6B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இனி அடுத்த விஷயமா இந்த 2 கலர்ஸையும் ஸ்மூத்தன் பண்ணி ஆகணும். இப்போ அடுத்துக்கு 4B பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். 2 இடமும் அப்படியே மறுபடியும் ஷேடிங் கொடுத்துருங்க. அந்த கலர் இப்படி எடுத்து ஷேடிங் பண்ணுங்க. பெயிண்டிங் பண்ணும்போதெல்லாம் இது பண்ணுவோம் இல்லையா, அந்த பெயிண்ட் இப்படி எடுத்து அப்படியே பண்ணுற மாதிரி அந்த இடத்துலையும் கொண்டு வாங்க. அதேமாரி கீழே இருந்தோம். இனி மேலே ஒரு லைன் இருக்குது, அப்போ அந்த இடத்தையும் இப்படி இதுவாக ஷேடிங் கொடுத்து ஸ்மூத்தன் பண்ணிடுங்க. ஸ்மூத்தன் பண்ணும்போது யோசிக்கணும், லைட் இருக்கு, இப்போது இந்த மாதிரி ஷேடிங்கில் போகணும் கேர்வாக. ஃபோர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன் ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு. இதுக்கும் இதுக்கு மட்டும்தான் 6B, மற்றபடி ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு எல்லாமே 4B பென்சில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படியே இந்த கலர் வச்சு அப்படியே ஃபுல்லாக இடம் ஸ்மூத்தன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிளெண்ட் ஆயிரும் அப்படியே ஃபுல்லாக. இப்போது பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வச்சு நான் வந்து அப்படியே ஃபுல்லாக ப்ளஷ் பண்ணிட்டேன். நீ அடுத்து இந்த இடம் டார்க்காக இருக்கும் இல்லைங்களா, இந்த இடத்துல லைட் இருக்காது. அப்போ இந்த 6B பென்சில் வச்சு இந்த இடத்துல டார்க்கானதை மறுபடியும் கொஞ்சம் டார்க் பண்ணிடுங்க. டார்க் கொடுத்த பிறகு அதை 4B பென்சில் வச்சு அதை ஸ்மூத்தன் பண்ணி விட்டுருவாங்க. அப்படியே ரொட்டேட்டிங் இப்படி கொடுங்க. இந்த இடம் அப்படியே தான் இதேமாதிரி ஸ்மூத்தன் பண்ணிடுங்க.
அப்புறம் இயர்பட்ஸ் இல்லைன்னா பேப்பர் வச்சு ப்ளெண்ட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்தது இந்த ஸ்டம் இது ஃபுல்லாக டார்க்காக விட்டுருங்க. இதுக்கு லைட் பண்ணி போடணும் தேவையில்லை. இது வச்சு நீ மற்றபடி இந்த எக்ஸஸ் லைன்ஸாக இருக்கு இல்லையா, இந்த லைன் போட்டது டெம்பரரி லைன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எரேஸ் பண்ணிடுங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த லைன்ஸ் எல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. நீ இந்த ஆப்பிள் பாட்டம் லேயரில் கொஞ்சம் டார்க்காக பண்ணிடுங்க. ஏன்னா ஷேடோ விழுக்கும்போது அங்கே ரொம்ப டார்க்காக தான் இருக்கும். அப்போது அந்த இடத்த மட்டும் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே ஸ்மூத்தன் பண்ணி விட்டுருங்க. பண்ண மாதிரி ஸ்மூத்தன் பண்ணிடுங்க. இந்த ஏரியா மாதிரி டார்க்காக இருக்கணும். அதே பாருங்கள், டார்க்லேருந்து லைட் போன மாதிரி தெரியணும். அண்ட் ஆப்பிளுக்கு வந்து ஒரு அவுட்லைன் தெரியுற மாதிரி வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கார்ட்டூனிக் எஃபெக்ட் மாதிரி வரும். இந்த ஏரியாவில் பிளண்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வச்சுருங்க. இங்கே தெரியுது, அது பரவாயில்ல, உங்களுக்கே தெரியுது டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நீ அடுத்த விஷயமா லைட், இந்த இடத்துல லைட்டை தான் போட்டிருக்கேன். இப்போது அந்த இடத்துல லைட் வந்து இடிக்கிற மாதிரி போடணும். இப்போது பாப் அவுட் ஆகிற மாதிரி தெரியணும்னா இந்த இடத்துல ஒரு ரவுண்டு அப்படியே எரேஸ் பண்ணி விட்ருங்க இந்த சென்டர் ஏரியாவில். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் ஒரு லைன் மாதிரி போட்டுருங்க. அண்ட் இந்த ஏரியாலையும் கொஞ்சம் இங்கே எரேஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஓகே காய்ஸ், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அப்படியே ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.